ஒரு பழைய ஓட்டு வீடு, காலை நேரம். அடுப்படியில ஒரு அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே வீட்டுக்குள்ள செல்வா அலுவலக ட்ரெஸ்ல மொபைல பார்த்தபடி நின்னுக்கிட்டு இருக்கிறான். சில அன்புகள் நமக்கு தினமும் கிடைக்கிறதுனால அதோட மதிப்பு நமக்கு தெரியாம போயிடுது. அம்மா மெதுவா அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. செல்வா, உனக்கு பிடிச்ச சாம்பார் தான்ப்பா சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன். அது பெரிய விருந்து இல்ல, சாதாரண சாப்பாடு. ஆனா அதுக்குள்ள நிறைய அன்பு இருந்துச்சு. ஆனா செல்வாவுக்கு அதை பார்க்க நேரமே இல்லை. எரிச்சலோட திரும்பி, அம்மா, தினம் தினம் இதே பழைய சாப்பாடா, நான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு பையை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறான். கதவு சத்தமா மூடும். அம்மா எதுவும் பேசல, அமைதியா நின்னுக்கிட்டே இருக்காங்க. சிறிது நேரம் கழிச்சு அம்மா தனியா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. பக்கத்துல ஒரு மருந்து பாக்கெட். அவங்க உடம்பு வலிக்குது, ஆனா அவங்க முகத்துல அதுக்கான சத்தமே இல்லை. அம்மா அப்படின்னா தன் வலியையும் சொல்ல மாட்டாங்க, தன் தேவையையும் கேட்க மாட்டாங்க. அதே நேரம் செல்வா ஒரு காஸ்ட்லி ஹோட்டல்ல நண்பர்களோட சாப்பிடுறான். அதே இடத்துல ஒரு ஏழை தாய் தன் குழந்தைக்கு சாப்பாடு வாங்க முடியாம அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை பார்த்தப்பதான் செல்வாவுக்கு ஒரு முடி மனசு நின்றது. இழப்பை பார்த்த பொழுதுதான் நமக்கு இருந்தத நமக்கு நினைவுக்கு வருது. இரவு செல்வா வீடு திரும்புறான். வீடு முழுக்க இருட்டு, மௌனம். அங்க அம்மா தரையில தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பழைய டைரி. செல்வாவின் மனசுக்குள்ள அம்மா அவன் டைரியை திறக்கிறான். இன்றைக்கு செல்வாவுக்கு புது சட்டை வாங்கினேன். எனக்கான மருந்து அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். என் மகனின் சந்தோஷமே என் மருந்து. அவ்வளவுதான். செல்வாவின் கண்களில் கண்ணீர். அம்மாவின் தேய்ந்த கைகளை கண்டு அவனுக்கு மனசு உடைஞ்சிடுது. அவங்க மடியில தலையை சாய்ச்சு அழுதபடி சொல்றான், மன்னிச்சிடுங்கம்மா, உங்க அன்பு முன்னாடி என்னோட கோபம் ரொம்ப சின்னது. அம்மா அவன் தலையை தடவி அன்போட சொல்றாங்க, பெத்தவங்களுக்கு பிள்ளை மேல கோபமே வராதுப்பா. அன்புக்கு விலை கிடையாது. அதை உணர்றதுக்குள்ள அதை இழக்காம பார்த்துக்கோங்க.